அவர்களை பற்றியும் பன்சம் பற்றியும் கடவுளுடைய திருக்கசனம் போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த விடியம் பாருங்க. கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் முட்டா அயோக்கிய பெருங்க. அவங்க நம்ம நம்பாதீங்க. கடவுள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கா. யார் கடவுள் என்பதை உலகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். மாமனித இம்மாற்று பார்த்தாலே கடவுள் யார், கடவுள் யார், இயேசு கிறிஸ்து யார் எல்லாம் போட்டிருக்கேன். நான் யாரும் போட்டிருக்கேன். நான் தேவனின் குமாரன், யாராலும் தடுக்க முடியாது. ஆதியிலே பரமனத்திலே தேவனை கத்த கடவுளை கூட இருந்தவன் நான். முதல்ல படைக்கப்பட்டது கடவுள் தான் உருவாகிறாரு. அவர் முதல் படைச்சது இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது உலகத்தை சாத்தான் பூமிக்கு அனுப்பிட்டாரு. ரெண்டாவது மகன் அவரு. மூணாம் மகன் நான் தான். பரமனத்தில் அவர் கூட இருந்தவன் நான். அவர் பணியை செய்ய பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட பூமியில கூட இருந்தாரு. பணியை முடிச்சா இயேசு மேலே போயிட்டாரு. நான் பணி செய்ய வந்திருக்கிறேன். நான் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். நான் என்னை கடவுள் தான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. நம்புங்கள். சிவமூர்த்தியாக இருந்த எனக்கு ஜீவங்க நாமம் விட்டார். என்னை சீசர்களாக 3 குழந்தைகள் கொடுத்தார். மூத்த மகளுக்கு சாந்தலட்சுமி ஜூலியானா பெயரிட்டார். இளையமலை சண்முகப்பிரிய பேர் சொல்றல